இன்றைய நாளின் டாப் 3 பரபரப்பு செய்திகளை முதலில் பார்ப்போம். மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் ஆசிரியர் முன்பே மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகை காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் திலீப் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லாததால் தனது தாய் இறந்துவிட்டதாக கூறி மகன் கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் ஆசிரியர் முன்பே மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவனை தூக்கி உள்ள உட்கார வைங்க. போலீஸ் வரட்டும். உள்ள ஏறி உட்கார வைங்க. போலீஸ் வரட்டும். மதுரை மாநகர் விஸ்வநாதபுரத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு மாணவரின் சைக்கிளை அனுமதியின்றி சில மாணவர்கள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியுள்ளது. அப்போது மாணவர்கள் வெறியிலிருந்து நண்பர்களை அழைத்து வந்து சக மாணவர்களை பள்ளி வளாகத்தில் ஓட விரட்டி தாக்கியுள்ளனர். இதை பார்த்த ஆசிரியர்கள் பெரம்பால் அடித்தும் தடுக்க முயன்றனர். ஆனால் அதையும் மீறி கீழே தள்ளிவிட்டு தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெளியிலிருந்து வந்த மாணவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் மோதலில் ஈடுபட்ட மாணவர்களின் பெற்றோரை அழைத்து போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர். பள்ளி மாணவர்களுக்கிடையே மோதல் ஏற்படுவது அதிகரித்துள்ளதால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கல்வி நிறுவனங்களை ஒட்டிய பகுதிகளில் குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுவதால் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதாக பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தாம்பரம் அரசு மருத்துவமனையில் டாக்டர் இல்லாததால் தனது தாய் இறந்துவிட்டதாக கூறி மகன் கதறியது சோகத்தை ஏற்படுத்தியது. நான் சொல்லிட்டு இருக்கேன், 2 குளுக்கோஸ் ஏத்தாதீங்கன்னு. ஏத்திட்டு இப்ப இறந்துட்டாங்க. 4 டாக்டர் வச்சு காப்பாற்றாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இது நான் விட மாட்டேன். இதே மாட்டிக்கு தான் உட்கார வச்சு என்ன அம்மா அம்மான்ற அப்போ நான் உட்காந்து கணக்கு போட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கு. நான் அவ்வளவு தீண்ட தகரம் தான். என் தங்கச்சி வரும், பொறுமையா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அர்ஜென்ட்டா குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த யசோதா என்பவர் உடல்நிலை சரியில்லாததால் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவர் இறந்த நிலையில் மருத்துவமனை வந்த அவரது மகன் முறையாக டாக்டர்கள் இல்லாததால் தனது மடியில் தாயின் உயிர் போனதாக கத்தி கூச்சலிட்டார். தனது தாய்க்கு குளுக்கோஸ் ஏற்றும் போது மூச்சு வாங்கியதாகவும் அப்போது டாக்டர்களை நர்ஸ் அழைக்காமல் இறந்த பிறகு அழைத்து காப்பாற்றுவது போல் புகைப்படம் எடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது உடலை எப்போது வாங்கப் போகிறீர்கள் என்று போலீசார் கேட்டபோது தனது தங்கை வருகிறார் என்றும் அவசரம் என்றால் அனாதை என்று கூறி வெளியே வைத்து விடுங்கள் என்றும் வேதனையை வெளிப்படுத்தினார். நடிகை காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. குற்றச்சாட்டுக்குள்ளாகி கைதான நடிகர் திலீப் இந்த வழக்கிலிருந்து விடுதலையானது எப்படி? ஒட்டுமொத்த தென்னிந்திய திரையுலகமும் எதிர்நோக்கி இருந்த கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கின் தீர்ப்பு தற்போது வெளியாகியுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளி என கருதப்பட்ட நடிகர் திலீப்பை எர்ணாகுளம் நீதிமன்றம் நிரபராதி என அறிவித்திருப்பது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. சுமார் 8 ஆண்டுகாலம் நீடித்த விசாரணையின் பின்னணியை அறிய பிளாஷ்பேக் கதையை வேகமாக ரீவைண்ட் செய்தோம். கடந்த 2017 பிப்ரவரி 17ஆம் தேதி பிரபல கேரள நடிகை அவருடைய படப்பிடிப்பை முடித்துவிட்டு திருச்சூரிலிருந்து காரில் கிளம்பியிருக்கிறார். அவருடைய காரை வழிமறித்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் நடிகையை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். அதோடு அந்த கும்பல் நடிகையை பிளாக்மெயில் செய்வதற்காக நடந்த சம்பவத்தை வீடியோவாகவும் பதிவு செய்திருக்கிறார்கள். அன்றைய தினமே பாதிக்கப்பட்ட நடிகை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவும்
இந்த சம்பவம் திரையுலகிலும் அரசியல் தளத்திலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காவல்துறையினரின் விசாரணையில் நடிகையின் முன்னாள் கார் டிரைவராக இருந்த பல்சர் சுனி கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த ஆபரேஷனை தலைமையேற்று நடத்தியிருப்பது பிரபல கேரள நடிகர் திலீப் என்கிற தகவல்கள் கசிந்தது. அவருடைய மனைவி பிரிந்து சென்றதற்கு காரணமான நடிகையை பழி தீர்க்கவே திலீப் இந்த செயலை செய்திருப்பதாகவும் பரவலாக பேசப்பட்டது. எனினும் இந்த குற்றச்சாட்டை திலீப் ஆரம்பத்திலிருந்தே மறுத்து வந்தார். இந்த சூழலில்தான் கடந்த 2017 ஜூலை 10ஆம் தேதி நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் திலீப் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டது ஒட்டுமொத்த கேரள பிலிம் இண்டஸ்ட்ரியையும் புரட்டி போட்டது. சுமார் 85 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்த திலீப்பிற்கு அக்டோபர் 3ஆம் தேதி நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதன் தொடர்ச்சியாக நவம்பர் மாதம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளனர். அதில் திலீப்பின் பெயரும் 8வது குற்றவாளியாக இடம் பிடித்திருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட நடிகை இந்த வழக்கை சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். அவரது கோரிக்கையை ஏற்று வழக்கு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. அப்போது நடந்த விசாரணையில் பல முக்கிய சாட்சிகள் பிறழ் சாட்சியாகவும் மாறினார்கள். 5 ஆண்டு காலமாக விசாரணை நீடித்து வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு இயக்குனர் பாலச்சந்திரகுமார் இந்த வழக்கு தொடர்பான புதிய தகவல்களை தெரிவித்து அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார். அதில் நடிகர் திலீப் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோவை நண்பர்களோடு சேர்ந்து பார்த்ததாகவும் அவருடைய தூண்டுதலின் பேரிலேயே இந்த சம்பவம் நடந்ததை போன்ற பிம்பமும் உருவானது. அதன் தொடர்ச்சியாக கேரள பிலிம் இண்டஸ்ட்ரியில் உருவாக்கப்பட்ட ஹேமா கமிட்டியும் அதன் விசாரணையின் அறிக்கையும் கூட நடிகர் திலீப்பிற்கு எதிராகவே இருக்குமென பலரும் நம்பினார்கள். இந்த சூழலில்தான் 8 ஆண்டு கால விசாரணைக்கு பிறகு இன்று எர்ணாகுளம் நீதிமன்றம் பரபரப்பான தீர்ப்பை அறிவித்திருக்கிறது. அதில் திலீப் குற்றவாளி என நிரூபிப்பதற்கு போதிய ஆதாரம் இல்லாத காரணத்தால் அவரை விடுதலை செய்வதாக அறிவித்துள்ளது. அதோடு பல்சர் சுனி உள்ளிட்ட 6 பேரை குற்றவாளிகள் என அறிவித்து நீதிபதி ஹனி வர்கீஸ் உத்தரவிட்டுள்ளார். இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள திலீப் குற்றமின்றி தான் கைது செய்யப்பட்டதாகவும், என்னுடைய கெரியரை சிலர் அழிப்பதற்கு முயற்சி செய்தனர், அது தோல்வியடைந்திருக்கிறது, தனக்குரிய நீதி வழங்கப்பட்டிருப்பதாக நன்றி என உணர்ச்சி பொங்க தெரிவித்திருக்கிறார். ഒരു കള്ളക്കഥ മെന്നെടുക്കുകയാണ് ചെയ്തത്. എന്നിട്ട് ഈ പോലീസ് സംഘം ചില മാധ്യമങ്ങളെയും അവർക്ക് ഒത്താശ ചെയ്തു കൊടുക്കുന്ന ചില മാധ്യമപ്രവർത്തകരെയും 8 ஆண்டு காலம் கடந்து நீதிமன்றம் அதன் முடிவை அறிவித்துவிட்ட போதிலும் இந்த சம்பவம் ஏற்படுத்திய விளைவுகள் இன்னும் முடியாமல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தாய்லாந்தின் பான் நோங்பாய் கிராமத்தில் கம்போடியாவை ஒட்டிய எல்லையில் குண்டு வெடித்ததாக பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் தெரித்து ஓடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சாகயோ மாகாணத்தில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் அங்கு ராணுவம் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் ராயல் தாய் ராணுவம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் இன்ஸ்டா மூலம் காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய நபர் கைக்குழந்தையுடன் சென்ற பெண்ணை கொடூரமாக தாக்கிய நிலையில் விசாரித்தால் பல உண்மைகள் வெளிவரும் என பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்துள்ளார். தண்ணியை விடுங்க. சரி 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 நீ தண்ணி விடுங்க முதல்ல. அவளை பாருங்க நீ இன்னைக்கு ஒன்றும் போண்டாமக்கா இதே வீட்டுக்கு. இரணியலைச் சேர்ந்த நித்யா என்பவர் முதல் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் இன்ஸ்டா மூலம் பழகிய சுரேஷ்குமார் என்பவரை திருமணம் செய்து திருப்பூரில் வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் பல பெண்களிடம் சுரேஷ்குமார் தவறாக பேசி வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த நித்யா அது குறித்து கேட்டதால் சுரேஷ்குமார் பேசாமல் இருந்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் 1 மாத குழந்தையுடன் செம்பொன்விளை பகுதிக்கு கணவனை தேடி நித்யா சென்றபோது முதல் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுரேஷ்குமார் வாழ்ந்து வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதுள்ளார். அப்போது சுரேஷ்குமார் குடும்பத்தாருடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கியதால் நித்யாவும் அவரது தாயாரும் மயங்கி விழுந்தனர். இருவரையும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பல பெண்களிடம் சுரேஷ்குமார் தொடர்பில் இருந்ததாகவும் விசாரணை நடத்தினால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என்றும் நித்யா தெரிவித்துள்ளார். பொண்ணுங்கள்கிட்ட பேசிக்கிட்டும் சேட் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்காங்க. இருந்த இடத்துல நான் கேட்டதில் அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து என்னை அடித்து விரட்டினாங்க. போலீஸ்காரங்க அவங்க இன்ஸ்டா ஐடியிலேருந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே செக் பண்ணி பல பொண்ணுங்க லைஃப்பையும் காப்பாற்றி எனக்குள்ள நியாயத்தையும் என் பிள்ளைக்குள்ள நியாயத்தையும் வாங்கி தரணும். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நயினார்குப்பம் மார்ச் அருகே பெண் தோழியுடன் சென்ற நபரை தலையில் வெட்டிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பனையூரைச் சேர்ந்த வசந்த் என்பவர் வேலைக்கு சென்றுவிட்டு பெண் தோழியுடன் வீட்டுக்கு திரும்பியுள்ளார். அவர் அருகே வந்த 3 பேர் வசந்தின் தோழியை கிண்டல் செய்துள்ளனர். இதை எதிர்த்து கேட்டதால் ஆத்திரமடைந்த ஒருவர் திடீரென கத்தியால் வசந்தின் தலையில் வெட்டிவிட்டு தப்பியோடினர். படுகாயமடைந்த வசந்தை அக்கம்பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருமணத்திற்கு பிறகும் 10ஆம் வகுப்பு காதலனோடு தொடர்பிலேயே இருந்திருக்காங்க இங்கு ஒரு இல்லத்தரசி. பப்பி லவ் கணவரின் உயிரை பறித்த கதை இது. ஹோசூர் பார்வதி நகரில் உள்ள ஒரு சிறிய வீட்டிற்குள் ரத்தம் ஆறாக வழிந்தோடியது. இதே வீட்டில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு வாழ்ந்த இளைஞர் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இறந்தவரின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கொல்லப்பட்டவர் 25 வயதான சரவணன். தினக்கூலியாக வேலை பார்த்து வந்த சரவணன் 5 வருடங்களுக்கு முன்பு முத்துலட்சுமி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இவர்களின் திருமணத்தின் போது முத்துலட்சுமியின் வயது வெறும் 15. ஆம், குழந்தை திருமணம் குற்றம் என்பதை கூட அறியாத அளவிற்கு காதல் அவர்களின் கண்ணை மறைத்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகளும் பிறந்துள்ளனர். கணவரோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த முத்துலட்சுமிக்கு திடீரென அவருடைய பப்பி லவரான சூர்யா என்பவரோடு மீண்டும் தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் 10ஆம் வகுப்பில் காதலித்துள்ளனர். அலைப்பாயும் வயதில் சூர்யாவை விட சரவணன்தான் பெஸ்ட் என நினைத்து முத்துலட்சுமி 2வது காதலனையே திருமணமும் செய்து கொண்டுள்ளார். அதே நேரம் முதல் காதலனான சூர்யாவும் அதே பகுதியை சேர்ந்தவர் என்பதால் அவர் மீதும் முத்துலட்சுமிக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்துள்ளது. இருவரும் மீண்டும் நட்பாக பேசி பழக அது சில நாட்களிலேயே தகாத உறவாக மாறியுள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் சரவணனுக்கு தெரியவரவும் அவர் காதல் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இதனால் கள்ள காதலியை சந்திக்க முடியாமல் தவித்த சூர்யா சில மாதங்களுக்கு முன்பு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் நண்பர்களின் துணையோடு முத்துலட்சுமியை கடத்தி சென்று ரகசிய இடத்தில் வைத்து குடும்பம் நடத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் 2 பிள்ளைகளை சமாளிக்க முடியாமல் நொந்து போன சரவணன் கள்ளக்காதல் ஜோடி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து இருவரையும் நைய புடைத்துள்ளார். இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக காதல் மனைவியை கட்டாயப்படுத்தி தன்னுடன் அழைத்து சென்று சரவணன் மீண்டும் முத்துலட்சுமியோடு குடும்பம் நடத்தியுள்ளார். ஆனால் மனைவி செய்த துரோகத்தை பொறுத்துக் கொள்ள முடியாமல்
சரவணன் தினமும் மதுபோதையில் அந்த பெண்ணை அடித்து சித்திரவதை செய்து வந்ததாகவும் தெரிகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான முத்துலட்சுமி கணவர் கிழித்த கோட்டை தாண்டி சென்று கள்ளக்காதலனிடம் கண்ணீர் மல்க நடந்த அனைத்தையும் தெரிவித்துள்ளார். காதலி கண் கலங்கி நின்றதும் கண் சிவந்த சூர்யா அவரின் நண்பர்களான சந்தோஷ் மற்றும் சக்தி ஆகியோரை கூட்டு சேர்ந்து சரவணனுக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். சம்பவம் நடந்த இரவில் கணவர் மதுபோதையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக முத்துலட்சுமி சூர்யாவிடம் தெரிவித்துள்ளார். கையில் கத்தியோடு வீட்டிற்குள் நுழைந்த அந்த கும்பல் சரவணனின் வாயில் துணியை வைத்து சப்தமில்லாமல் அவரின் கதையை முடித்துவிட்டு எஸ்கேப் ஆகியுள்ளனர். சரவணன் உயிரிழந்த பிறகு முத்துலட்சுமி யாரோ மர்ம நபர்கள் கணவரை கொலை செய்துவிட்டனர் என அழுது நாடகமாடியிருப்பதும் விசாரணையில் உறுதியாகியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் முத்துலட்சுமி, சூர்யா மற்றும் சந்தோஷை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள சக்தி என்பவரையும் தொடர்ந்து வலைவீசி தேடி வருகின்றனர். யுக்ரைனின் டொனட்ஸ் மண்டலத்தில் உள்ள ரிவ்னி கிராமத்தில் ரஷ்ய ராணுவம் ட்ரோன்கள் மூலம் குடியிருப்புகளை தாக்கி அளிக்கும் காட்சி வெளியாகியுள்ளது. ஜாமீன்ல வந்த இளைஞர் 2 நாள்ல தலை துண்டிச்சு மிக கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. மிட்நைட் மது விருந்து கொலையில முடிந்ததன் பின்னணி என்ன? சேலம் சித்தனூர் அருகில் உள்ள இரும்பாலைக்கு சொந்தமான இடத்தில் ஒரு ஆணின் உடல் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் சென்றிருக்கிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு துண்டிக்கப்பட்ட தலையை தேடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். சம்பவ இடத்தில் கிடைத்த தடயங்கள் வைத்து பார்க்கும்போது மதுவிருந்தில் அந்த நபரை கொலை செய்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறது. கொல்லப்பட்டவர் இடங்கணசாலை பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கௌதம். ஏரியாவில் கஞ்சா வியாபாரியாக வலம் வந்த கௌதமுக்கு ஏற்கனவே சிலரோடு முன் விரோதமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த மார்ச் மாதம் கௌதம் அவரது உடன் பிறந்த அண்ணன் சிவமூர்த்தி என்பவரை கொலை செய்துவிட்டு சிறை சென்றுள்ளார். சுமார் 8 மாத காலம் சிறையில் தண்டனை அனுபவித்து வந்த கௌதமிற்கு டிசம்பர் 2ஆம் தேதியன்றுதான் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. கோர்ட் உத்தரவின்படி முதல் நாள் மகுடஞ்சாவடி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு சென்றவர் அதன் பிறகு தலையில்லாத சடலமாகவே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்திய போலீசார் கௌதமின் நெருங்கிய நண்பர்களான தனுஷ் மற்றும் மூர்த்தியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். மேலும் துண்டிக்கப்பட்ட தலையையும் உடல் கிடந்த இடத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த புதரிலிருந்து மீட்டுள்ளனர். பிடிப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கிறது. சம்பவம் நடந்தன்று கௌதம் அவரது கூட்டாளிகளான தனுஷ் மற்றும் மூர்த்தியோடு இரும்பாலைக்கு அருகிலிருந்த காலி இடத்தில் மது அருந்தியுள்ளார். அப்போது தலைக்கேறிய மதுபோதையில் இருந்த கௌதம் சொந்த அண்ணனையே கொலை செய்திருக்கிறேன், அதன் காரணமாக ஏரியாவில் நான் தான் பெரிய ரவுடி என கெத்தாக பேசியுள்ளார். அதற்கு மறுப்பு தெரிவித்த தனுஷ் எப்பவுமே நான் தான் கெத்து, நீ வெறும் வெத்து என கூறி வெறுப்பேற்றியுள்ளார். ஒரு கட்டத்தில் யார் கெத்து என்பதில் முற்றிய வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற தனுஷும் மூர்த்தியும் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கௌதமை கழுத்தறுத்து கொலை செய்துள்ளனர். அதோடு தங்களின் செய்கை சுற்றுவட்டாரத்தில் பேசு பொருளாக வேண்டும் என்பதற்காக போதையிலேயே கௌதமின் தலையை துண்டித்து எடுத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குற்றவாளிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் தனுஷ் மற்றும் மூர்த்தியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்.